நான் சொல்றதை எல்லாருமே கவனமா கேட்டுக்கோங்க. இனிமே அந்த மீனாட்சி கூட யாருமே பேசக்கூடாது. அந்த குடும்பத்தோட தொடர்பே நமக்கு வேண்டாம். அந்த இளமாறன் எப்ப நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளை பத்தி தரைக்குறைவா பேசினாரோ அதோட நமக்கும் அவங்களுக்கும் இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. அர்ஜுனம்மா, குடும்பமா அது. அப்பா இனிமே யார் அந்த குடும்பத்தோட பேசுவா? ரூம்குள்ள போய் கண்டவனோட சேர்ந்துக்கிட்டு நல்ல கும்மாளம் போடுது. பாப்பா, சும்மா விஷயம் தெரியாம நீங்களா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. டேய் ஆனந்த், பெரியவங்களை இப்படிதான் பேசுவாங்களா? பரவாயில்ல. ஐயோ, நான் அதெல்லாம் ஒண்ணு தப்பா எடுத்துக்க மாட்டேன். இள ரத்தம் அதான் கொதிக்குது, அப்படிதான் பேசும். நீங்க புரியுற மாதிரி எடுத்து சொன்னீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். பாத்தியாடி நச்சோம், மீனாட்சி இவன் கிட்ட இருந்து கழட்டி விட்டுட்டு இலக்கியாவை ஆனந்த கூட சேர்த்து வைக்க அந்த குண்டம்மா ஆடி போடுது. இது கூட தெரியாம அண்ணி இதுங்களுக்கு ஏதேதோ உத்தரவு போட்டுட்டு இருக்க. ஆமா மம்மி. என் பேச்ச மீறி யாராவது மீனாட்சி கூடவோ இல்ல அவங்க குடும்பத்து கூடவோ பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலாம். இல்லனா நானே அவங்கள வெளியில அனுப்பிடுவேன். இத பாரு வசு, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவ உன் கூட தான் ரொம்ப அன்பா பழகுறா. அவளோட நடவடிக்கையை நீயே பாத்திருப்ப. என்னதான் இருந்தாலும் நீ அந்த வீட்டுக்கு கல்யாணமாகி போக போற. இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க சவகாசமே உனக்கு வேண்டாம். சரிங்க மேடம். ஆனந்த், உனக்கும் புரியும்னு நினைக்கிறேன். சரி வா. மேடம் மீனாட்சி மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இனி அவ இளமாறன் அடிச்ச ஆத்திரம் இன்னும் அவங்களுக்கு போகல. கொஞ்ச நேரம் கழிச்சு நிதானமா யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கே எல்லாம் உண்மையும் புரியும். அவங்களே மீனாட்சி மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுவாங்க. வாங்க அர்ஜுன் சார், நம்மளும் போய் மீனாட்சியை பார்க்கலாம். இல்ல வசு, அம்மாவோட கோவத்துக்கு காரணமே இனியாவை இளமாறன் அடிச்சதுதான். இப்ப போய் நம்ம பார்த்தோம்னா இனியாவை விட்டு கொடுக்கற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாம அம்மா இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நான் போய் மீனாட்சியை பார்க்கறது அவ்வளவு நல்லா இருக்காது வசு. அம்மாவோட உடம்பு இருக்கிற சூழ்நிலையில அவங்க இஷ்டத்துக்கு மாறா நான் எதுவுமே செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ வேணா போயிட்டு வாயே, அந்த வீட்டுக்கு போற பொண்ணு தானே. அதனால நீ போய் கன்வின்ஸ் பண்ணா உன்னுடைய கடமை தானே அது. என்னது, நான் அந்த வீட்டுக்கு போறேனா? சான்ஸே இல்ல. சந்தடி சாக்குல ஒலராதீங்க பாஸ். பெரிய சரோஜ ரவி நினைப்பு, சைட்ல ரோஸ் வேற. நான் என்ன பாவம் பண்ண தாயே? எனக்கு ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்? யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத எனக்கு ஏற்கனவே கொடுத்த தண்டனை போதாதா? மறுபடியும் எதுக்கு என்ன தண்டிக்கிற? கடவுளே, என்னதான் வசு என்ன வெறுத்தாலும் நான் அவளை லவ் பண்றேன். எனக்கும் வசுக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆகும்னு ஜாதகத்துல இருக்கு. எங்களை சேர்த்து வைத்தாயே. ஐயோ, எங்க நிக்கிறா? இவ
இவன் கண்ணில் பட்ட ஏதாச்சும் போக்குமாக்கு பண்ணுவான், இல்லைன்னா பாட்டிக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவானே. என்ன பண்ணலாம்? டேய், யார பார்த்து என்னடா சொன்ன? ஏண்டா புறம்போக்கு, கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறதுனால அவளை கேவலமா போச்சா உனக்கு? ஏண்டா ராஜாமணி, தினம் தினம் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் என்கிட்ட பணம் வாங்கிட்டு போவ, நீ என்ன தப்பா பேசுறியா? ராஜாமணி, நீ கிடைக்கலன்னா என்ன, எனக்கு ஒரு ஜோதிமணி கிடைப்பான்டா. வேடா போன புறம்போக்கு. ஹே ஃப்ராடு ஜோதிமணி, இந்த மாதிரி ஒரு ஆள் தாண்டா உனக்கு கரெக்ட். இவளை உன் கூட கோத்து விடுறேன், நீ இவளோட ஜாலியா பேசிட்டு இரு. நான் அப்படியே நைஸா உனக்கு தெரியாம கோயிலுக்குள்ள போயிடுறேன். அம்மா தாயி பிச்சை போடுமா. அம்மா அம்மா அம்மா, தாயே பிச்சை போடுமா. அம்மா போடுமா. பிச்சை போடுமா. நீ நல்லா இருக்கணும் தாயி. அம்மா மகராசி, நீ நல்லா இருக்கணுமா. நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீயும் நல்லா இருக்க வேண்டாமா? நல்லா இருக்கணும் தான். என்னம்மா பண்ண சொல்ற? நீ என் கூட வா. இருமா, போயிட்டு வரேன். போயிட்டு வா போயிட்டு வா. சொல்லு தாயே. இது பாரு, நான் உனக்கு 20 ரூபாய் போட்டிருக்கேன். அதுவும் அங்க நிக்கிறாரு பாத்தியா? ஆமா, அங்க டிப்டாப்பா ஒரு துரை நிக்குது. அவர்கிட்ட போய் கேளு, உனக்கு என்ன வேணாலும் தருவாரு. அப்படியா? என்ன தருவாரு? உங்கள மாதிரி அவரும் 20 ரூபா தருவாரா? இல்லம்மா, அவரு நினைச்சா உனக்கு வாழ்க்கையே கொடுப்பாரு. அடியாத்தி, என்னம்மா சொல்ற நீ? அந்த துரை எனக்கு வாழ்க்கை தருமா? இப்ப நீ சொன்னதே எனக்கு 1 லட்சம் ரூபாய் பிச்சை கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவரோட வாழ்க்கை லட்சியமே. உன்ன மாதிரி பொண்ணதான் அவர் தேடிட்டு இருக்காரு. ஸ்நேகிதனே, ஸ்நேகிதனே, ரகசிய ஸ்நேகிதனே. பாடலாம். சன்னதியில வச்சுதான் ஆனந்த் அவரோட காதல என்கிட்ட சொன்னாரு. அந்த நிமிஷம் அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனா எல்லாமே உடனே கலைஞ்சு போயிடுச்சு. என்னோட கனவு, எதிர்பார்ப்பு எல்லாமே கரைஞ்சு காத்தோட காத்தா போயிடுச்சு தாயே. என் மேல அபாண்டமா பழிய போட்டு என்னோட ஆசைய குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இப்போ எனக்கு ஆனந்த் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரான்னு தெரியல. ஊனமா பிறந்த எனக்கு உறுதுணையா காலமெல்லாம் இருப்பாருன்னு நான் நம்பினேன். அது நடக்காம போயிடும் போல இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஊனமா பிறந்தது என்னோட தப்பா? ஒருத்தர் என் மேல ஆசைப்பட்டது என்னோட தப்பா? நான் ஆசைப்பட்டவரே என்ன விரும்பி தன்னோட காதல சொன்னது என்னோட தப்பா? ரூமுக்குள்ள எனக்கு தெரியாம எவனோ ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து எல்லாருக்கும் என் மேல சந்தேகத்தை வரவழைச்சது என்னோட தப்பா? எனக்கு ஒரு நியாயத்தை கொடுமா. நில்லுங்க ஸ்நேகிதனே, எனக்கு வாழ்க்கை கொடுங்க ஸ்நேகிதனே. என்ன மட்டும் நீ கட்டிக்கிட்டீனா நான் உன்னை காலம் பூரா வச்சு கண் கலங்காம காப்பாத்து வந்தோர. யார் மணி கல்யாணம் வாழ்க்கை கொடுக்காது? மீனாட்சி, என்ன மீனாட்சி இது? எனக்கு நியாயம் வேணும். நான் கும்பிடுற சாமி கிட்ட நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா? உன் காதல் கை கூடணும்னா முதல்ல நீ ஆரோக்கியமா இருக்கணும். சூலத்துல கைய குத்திக்கிட்டா உன் பிரச்சனை தீந்துருமா? நல்லா சொல்லுங்க நீ. என்ன தோற, நான் உன்னை நெருங்கி நெருங்கி வரேன், நீ தள்ளி தள்ளி ஐயோ யார் மணி? எனக்கு வேணும் தோற. நானும் சில்லற இல்லன்றல, நான் அப்புறமா தரேன். என்ன தோற, எனக்கே சில்லறையா? எனக்கு சில்லறை வேணும் தோற, நீதான் வேணும். இங்க என்ன பண்றா?
இங்கதான் இருக்கியா? வீட்டுல இருந்தாமா மீனாட்சி பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு கட்டளை போட்டிருக்கதா கிளவி சொல்லிச்ச. நீ நடனா இங்க ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்துறியா? இது உடனே பாட்டிக்கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். இந்த கோயில நம்ம தாலி கட்டிக்கலாமா? தாலி கட்டிக்கிட்டு பிரியாணி கோட்ரு மாதிரி ஒன்னா சேர்க்கலாம். நீயும் நானும் பிரியாணி வச்சுக்க. ஐயோ ஸ்நேகிதனே போகாத, ஸ்நேகிதனே. ஐயோ என்ன ஸ்நேகிதனே என்னை விட்டுட்டு போற? சோதிமணி, என்னடா சோதி? பேபி ஏன் ஸ்நேகிதனே நெருங்கி வர, நீ விலகி போற? டேய் என்னடா நீ பாட்டிக்கு போய் முத்தம் கொடுத்துட்டு இருக்க? ஐயோ பாட்டி, பாட்டி என்னது வேற பாட்டியா? என்னடா திரும்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்க? வாய வெல்டிங் வச்சு அடைச்சு விட்டுற வேண்டாம். பாட்டி நான் சொல்றது கேளு. ஐயோ லூசு லூசு. ஏன் விட்டுட்டு ஓடி போற? நான் அழகா தானே கீறேன். ஸ்நேகிதனே பாட்டி, அந்த மீனாட்சியை யாரும் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு அர்ஜுனோட அம்மா உத்தரவு போட்டான்னு சொன்னல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஐயோ இங்க வசுவும் அந்த ஆனந்த் இருக்கால, அவங்க 2 பேரும் அந்த மீனாட்சி கிட்ட பேசிட்டு இருக்காங்க பாட்டி. டேய் என்னடா சொல்ற? ஆமா பாட்டி, இப்ப நீ உடனே கோயிலுக்கு வந்தேன்னு வச்சுக்க, அவங்க 2 பேரும் கையும் களமா புடிச்சிடலாம். சீக்கிரம் வா. ஐயோ என் ராசா, உன் லைஃப்லயே இப்பதான்டா நீ உருப்படியா ஒரு வேலையை பாத்திருக்க. இத வந்துகிட்டே இருக்கேன்டா. வர்றேன். நல்ல வேலை காணும், எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஸ்நேகிதனே, ஐயோ இங்கேமா ஸ்நேகிதனே. ஐயோ துரை எங்க போச்சு? ஏய் இனியா அடியே, இங்க வாடி, இங்க வா. இங்க இந்த பீரோல என்னடி நோண்டிக்கிட்டு இருக்க? இங்க வா. நாம அந்த ஆட்டக்காரி அலமேலுவ ஆப்பு வச்சு வீட்டை விட்டு அனுப்பணும்னு பேசிட்டு இருந்தோம்ல, இப்ப அந்த ஆப்புல அவளே வந்து உட்காந்துக்கிட்டா. என்ன பாட்டி சொல்ற? இனியா சின்னாளம்பட்டியில சிங்காரமா, சிலுக்குவார் பட்டியில ஒய்யாரமா. பாட்டி புரியுற மாதிரி சொல்லு பாட்டி. ஐயோ இனியா குட்டி, அடியே அந்த வீல் சேர் இருக்குல்ல, அதாண்டி உன் மாமியாரு. அந்த மீனாட்சி கூட ஒட்டும் கூடாது உறவும் கூடாது, யாராவது மீறினா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லிச்சுல. சொன்ன வாய் சூடு ஆறதுக்குள்ள இந்த வசு என்னடான்னா கோவில்ல வச்சு மீனாட்சியோட அப்படியே கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காளா. என்ன பாட்டி சொல்ற? ஐயோ ஆமா, என் பேரை இப்பதான் சோதிமணி போன் பண்ணி சொன்னா. அவன் அங்கதான் இருக்கானா, நம்மள கோயிலுக்கு வர சொன்னா. கையும் களவுமா வச்சு பிடிச்சிடலாம். ஐயோ இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலடி. இத முதல்ல நான் அர்ஜுன் கிட்டயும் அத்தை கிட்டயும் சொல்ல போறேன் பாட்டி. அத்தை அந்த மீனாட்சி மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. அர்ஜுனும் அப்படிதான் இருக்காரு. வசு அவளை பாக்குறதுக்காக கோயிலுக்கு போயிருக்கான்னா அத்தை பயங்கர டென்ஷன் ஆயிருவாங்க. அதுவும் கண்ணால பார்த்தா அவ்வளவுதான். வசு இந்த வீட்டை விட்டு போறத யாராலையும் தடுக்கவே முடியாது. நீ பேசிட்டு நிக்காத. போய் உனக்கு மாமியாராக போறவங்கிட்டயும் உனக்கு புருஷனாக போறவங்கிட்டயும் போய் அப்படியே எடுத்து சொல்லு. ஐயோ பாட்டி, நம்ம ரூட் செம்மையா கிளியர் ஆகுது பாட்டி. ஆமா குரு பயிற்சி உனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. மீனாட்சியா அனுப்பியாச்சு, இப்ப வசுவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா அப்புறம் உன் வழிக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் உனக்கு ஆக்ஷன் கிங்கு, ஏன் இலக்கியாவுக்கு ஆனந்த். போடி போ, இழிச்சுட்டு நிக்காத. போ போ போ. லலலா ஓஹோ லலலா உல்லலா. சீக்கிரம் வாடி, சீக்கிரம் வா. அட இது என்ன கதை விடாது. சீக்கிரம் வா. மீனாட்சி, நடந்தது எல்லாமே டிராமா. நான் கூடிய சீக்கிரமே இதை நிரூபிப்பேன். கொஞ்சம் பொறுமையா இரு மீனாட்சி. இல்ல, என்னால தாங்க முடியல ஆனந்த். மீனாட்சி, இந்த மாதிரி பல சதி வேலைகளை நான் பாத்திருக்கேன். இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. உன் மேல சந்தேகப்படுறது அவங்க தானே. ஆனந்துக்கு எந்த சந்தேகமும் வரல. உங்க அண்ணன் இனியாவை அடிச்சதுனாலதான் மேடம் டென்ஷன் ஆயிட்டாங்க. உங்க அண்ணன் மேல அவங்க கோவப்படுறதுக்கு அதுதான் காரணம். ஆனா அவங்களே கூடிய சீக்கிரம் உண்மையை புரிஞ்சுப்பாங்க. அண்ணி, நீங்க தான் அண்ணி எங்க காதல சேர்த்து வைக்கணும். ஆனந்த், நீங்க இந்த மாதிரி என்கிட்ட கேட்கவே கூடாது.
எனக்காக நீங்க எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. இப்பவும் அர்ஜுன் சார் கிடைப்பாருன்னு நான் நம்புறேன்னா அதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம். அதனால நம்பிக்கையோட இரு மீனாட்சி. அழாத மீனாட்சி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எங்க அந்த திருட்டு கழுத? ஐயோ 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 ஐயோ, இந்த வசுந்தரா இந்த கடையநல்லூர் காந்திமதி குடும்பத்து மானத்தையே வாங்குறாளே. ரோட்ல நின்ன குடும்பத்துக்கு வீட்டுல தங்க இடம் கொடுத்தீங்க. உங்க பேச்ச மீறி உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட எல்லாம் பழகிட்டு இருக்காளே. என் மனசு தாங்கல தம்பி. ஏன் தம்பி துப்பாக்கி கொண்டு வந்திருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல எல்லாம் துப்பாக்கிய பட்டு பட்டுன்னு தூக்குவீங்க. இப்ப அதை மட்டும் என் கையில குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பேத்தின் கூட பக்கம் பச்சுக்க பச்சுக்க பச்சுக்கன்னு சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்னங்க பேசுறீங்க? கொஞ்ச நேரம் கம்னிருங்க. பாட்டி, நீ பண்றது கொஞ்சம் ஓவரா தெரியுது. எல்லாம் உனக்காக தாண்டி. ஐப்பசியில அடமழையா, கார்த்திகையில கனமழையா, இனிமே உன் காட்டுல பணமழை. என்ன கவனிச்சுக்க. ஐயோ பாட்டி, இதெல்லாம் பேசுறதுக்கு கோயிலா இடம்? வசுவ முதல்ல கையும் கழுவுமா பிடிச்சு அத்தை கிட்ட மாட்டி விடலாம். அதுக்கப்புறமா இத பத்தி பேசிக்கலாம். வசுந்தரா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அர்ஜுன். நம்ம குடும்பத்துல ஒருத்தியா தானே அவளை பார்த்தோம். அத்தை, உங்களுக்கு வசுந்தரா மேல ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி அத்தை. அதனாலதான் உங்க பேச்ச கேட்காம இந்த மாதிரி எல்லாம் பண்றா. இனியா, ஸ்டாப் இட். அம்மா, அவ கோயில் இருக்கான்னு கேள்விப்பட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்காரான்னு பாப்போம், அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி. இந்த வசுந்தரா இருக்கா இல்லம்மா, அவ பயங்கரமான கைகாரி. இந்த மீனாட்சி இருக்காளே, அதை விட பெரிய கைகாரி. முதல்ல அவங்கள கையும் களவுமா பிடிப்போம், அப்புறமா மத்ததெல்லாம் பேசுவோம். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இந்த சைடு போங்க, நீ இந்த பக்கம் போ, நான் நேரா போறேன். அவங்க கிடைச்சா மட்டும் நீங்க ஒரு குரல் கொடுங்க, நான் பறந்து வந்துடுறேன். போங்க போங்க போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாத, போ போ போ. எங்க இருக்காவ? மீனாட்சி கிட்ட பேசிட்டு இருக்காங்கிறது உண்மையா இருக்குமோ? மீனாட்சிய பாத்துட்டு வரலான்னு என்னையும் கூப்பிட்டா. ஒருவேளை நான் வரலன்னு சொன்ன உடனே அவ தனியா வந்துட்டாளா? சோதிப்பை சொன்னா கவனமே. கோவில் அந்த மாதிரி சாமி கும்பிடுறப்போ ரிலாக்ஸா இருக்கு மீனாட்சி. சாமி கும்பிடுறதால ரிலாக்ஸா இருக்கா, இல்ல மீனாட்சி கூட இருக்கிறதுனால ரிலாக்ஸா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.